ஹலோ, வாங்க கேரளா ஸ்டைல் பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இப்போ ஃபஸ்ட்டு 100 கிராம் அளவு பருப்பு நல்லாவே கழுகி தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பூண்டு ஒரு குடம்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. சின்ன வெங்காயம் ஒரு 8 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு 2, பெருசாக இருந்து ஒரு 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை. கண்டிப்பாக நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கருவேப்பிலையும் பச்சை தேங்காய் ஊற்றி நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மூடி வச்சு நல்லா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நம்ம நல்லாவே அது கரையணும். நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் பருப்பு குழம்புக்கு வைக்கிற மாதிரி பருப்பு இருக்கக்கூடாது, நல்லாவே கரைஞ்சிடணும். பருப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நான் இங்கே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ வீடியோக்கு ஃபஸ்ட்டில் நான் காமிச்சேன்ல, கடைச்சக்கைன்னு சொல்லுவாங்க கேரளாவில், குட்டி சக்கை. அது அதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட இங்கே நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லாவே மூடி வச்சு அதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கரில் போட வேண்டியதில்லை, அது சட்டியிலேயே சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். அது ஒரு 3/4 வேகம் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த கடைச்சக்கையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு அரை மூடி தேங்காய் நாங்கள் நல்லா பேஸ்ட் ஆக்கினதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லாவே அங்கே வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்காக நான் இங்கே ஒரு சீன் சட்டியில் தேங்காய் தான் ஊற்றியிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம். சின்ன ஜீரகம் அது ஒரு 1/2 டீஸ்பூன். அப்புறம் வரமிளகா நான் இங்கே 1 தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 2ஓ 3ஓ யூஸ் பண்ணிக்கலாம். வரமிளகாயும் போட்டு, சின்ன வெங்காயம் தான் நம்ம தாளிப்புக்கு கண்டிப்பாக போடணும். சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக எடுத்தது போட்டு நல்லாவே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் போட்டு நல்லா நம்ம வணக்கினதுக்கப்புறமா அது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கோங்க. இப்போ நாம் தாளித்து வச்சுருந்த தாளிப்பை குழம்புல போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் எப்போ குழம்பு எடுக்கிறீங்களோ அப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.